2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடம் 3 லட்சம் காலி பணியிடம், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த ஆட்சியில 50,000 பேருக்கு தான் இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு சட்டமன்றத்தில். இதுவரை இந்த ஆட்சியில் இருக்கின்ற வரை அவர்கள் அறிவிக்கின்ற வரை இந்த 4 ஆண்டு காலத்துல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் 4 ஆண்டுல 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர், பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் 50,000 பேர். ஆனா அதுலயே 25,000 பேர் இருக்குது. இவருடைய ஆட்சி காலத்துல பணி ஓய்வு பெற்றதுக்கும் பணி நியமிக்கப்பட்டும் இரண்டும் கணக்கிட்டுங்களா 25,000 பேர் பாக்கி இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு 5 லட்சம் காலி பணியிடங்கள் என்ன என்று கேட்டா பதிலே கிடையாது. இதையெல்லாம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க படித்து பட்டம் பெற்றவர்கள், இன்றைக்கு பல பேர் வேலைக்கு போயிருக்கீங்க, பல பேர் படித்து வேலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக இந்த கருத்து சொல்றேன். இங்க வரி புரிந்து சிறப்பான கருத்துக்களை எங்களோடு கலந்து பேசி உங்களுடைய உணர்வுகளை தெரிவித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தகவல் தொழில் பிரிவு செயலாளர் அறிவிச்சர் சத்யன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடம் 3 லட்சம் காலி பணியிடம், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த ஆட்சியில 50,000 பேருக்கு தான் இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு சட்டமன்றத்தில். இதுவரை இந்த ஆட்சியில் இருக்கின்ற வரை அவர்கள் அறிவிக்கின்ற வரை இந்த 4 ஆண்டு காலத்துல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் 4 ஆண்டுல 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர், பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் 50,000 பேர். ஆனா அதுலயே 25,000 பேர் இருக்குது. இவருடைய ஆட்சி காலத்துல பணி ஓய்வு பெற்றதுக்கும் பணி நியமிக்கப்பட்டும் இரண்டும் கணக்கிட்டுங்களா 25,000 பேர் பாக்கி இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு 5 லட்சம் காலி பணியிடங்கள் என்ன என்று கேட்டா பதிலே கிடையாது. இதையெல்லாம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க படித்து பட்டம் பெற்றவர்கள், இன்றைக்கு பல பேர் வேலைக்கு போயிருக்கீங்க, பல பேர் படித்து வேலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக இந்த கருத்து சொல்றேன். இங்க வரி புரிந்து சிறப்பான கருத்துக்களை எங்களோடு கலந்து பேசி உங்களுடைய உணர்வுகளை தெரிவித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தகவல் தொழில் பிரிவு செயலாளர் அறிவிச்சர் சத்யன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.